மாங்காய் எல்லாருக்குமே பிடிக்கும். இன்னைக்கு இந்த மாங்காவை வச்சு இன்ஸ்டன்ட் மேங்கோ பிக்கிள் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இந்த மாங்காய் 400 கிராம் இருக்குது. இந்த மேங்கோ இப்போ பழுக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ இந்த மேங்கோவை வச்சு நம்ம எப்படி காட்டா மீட்டா பிக்கிள் பண்ணலான்னு காமிக்கணும். இந்த மாங்காவை நல்லா அலம்பிட்டு தொடச்சிட்டு சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடியாக கட் பண்ணிட வேண்டாம். தேங்காய் பல் மாதிரி அந்த சைஸுக்கு கட் பண்ணிட்டா போதும். மாங்காவை இதேமாரி சின்ன சின்னதாக பல்லாக கட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாங்காய் லைட்டாக பழுத்துருக்கு. இதேமாரி பழுத்த மேங்கோவாக இருந்தாலும் நீங்கள் காட்டா மீட்டா இன்ஸ்டன்ட் மேங்கோ பிக்கிள் பண்ணலாம். இப்போது இந்த கட் பண்ணின மாங்காவோட சால்ட்டை ஆட் பண்ணிடுவோம். 1 2 3 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது காட்டா மீட்டா மேங்கோ பிக்கிளுக்கு தேவையான பொருட்கள்: கடுகு 2 டீஸ்பூன், பெருங்காயம் 1 டீஸ்பூன், உப்பு 3 டீஸ்பூன், வெல்லம் 2 டீஸ்பூன், வெல்லத்தை நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டுருக்கேன். தனி மிளகாய் தூள் காஷ்மீரி ரெட் சில்லி எடுத்துட்டுருக்கேன், கோர்ஸாக கிரவுண்ட் பண்ணது. ஸோ அதனால் பவுடர் வந்து கொஞ்சம் நைஸாக இல்லாமல் திப்பி திப்பியாக இருக்கும். நல்லெண்ணெய், ஊறுகாவுக்குலாம் மோஸ்ட்லி நம்ம நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் எடுத்துட்டுருக்கேன். அடுப்பில் பேன் வச்சுட்டேன். நல்லெண்ணெய் தாளிக்கிறதுக்கு வேணுங்கிற அளவு விட்டுக்கோங்க. இது 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும். நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கோங்க. கடுகு படபடன்னு வெடிக்க ஆரம்பித்த உடனே பெருங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ கடுகும் பெருங்காயமும் நல்லா பொரிஞ்செடுத்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டுருங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ரெட் சில்லி பவுடரை அதில் போட்டுருங்க. இப்போ இதை நம்ம இங்கே பெசரி வச்சிருக்கிற மாங்காயில் ஆட் பண்ணிடுங்க. இப்போ இது மேலேயே அந்த வெள்ளைப்பொடியை போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ அந்த எண்ணெயோட சூடுலேயே இந்த வெல்லம் இதெல்லாம் கொஞ்சம் மெல்ட் ஆகிடும். ஸோ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பிசிபலாபாத், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இதை தொட்டுக்கலாம். எங்கள் பாட்டி எப்போவுமே ஊறுகாவுக்கெல்லாம் உப்பரப்பு ஜெம்முன்னு இருக்கணும் அப்படின்பா. ஸோ அதனால் உங்களுக்கு தேவையான அளவு காரம் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் பழுத்த மாங்காங்கிறதுனால உப்பு, உரப்பு, புளிப்பு 3மா சேர்ந்து இருக்கும். எப்போதும் பண்ணுற ரெகுலர் மேங்கோ பிக்கிள் மாதிரி இல்லாமல் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஊரெல்லாம் வேண்டாம், இது உடனேயே பரமாறிடலாம். நான் ஊறுகாக்கெலாம் மோஸ்ட்லி கருவேப்பிலை தாளிக்க மாட்டேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் கருவேப்பிலையும் தாளிச்சுக்கோங்க. சில சமயம் நம்ம ஊறுகாவுக்குன்னு வாங்கின மாங்காய் லைட்டாக பழுக்க ஆரம்பிச்சிருக்கும். அந்த சமயத்தில் இந்த மேங்கோ பிக்கிளை பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்க. டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். 2 days நீங்கள் இதை வச்சுக்கலாம்.